அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய ஏகோபித்த எதிர்பார்ப்பு ஆகும். இன்னும் கூட பிரசுலேஸ் நிகழ்ச்சியிலே இன்றைய தமிழ் நாளேடுகள் சுமந்து வந்திருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பிலே நாங்கள் அவதானம் செலுத்த இருக்கிறோம். முதலில் இன்று வெளிவந்த வீரகேசரி பத்திரிகை எவ்வாறான செய்திகளை சுமந்து செல்கிறது என்பது தொடர்பிலே நாங்கள் கவனம் செலுத்துவோமாக இருந்தால், வடமாகாணத்திற்கான நிதியையும் அரசாங்கமே செலவிட முயல்கிறது. முல்லைத்தீவு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் குற்றச்சாட்டு. 5831 மில்லியன் ரூபாவினை வடமாகாணத்துக்கு ஒதுக்கியுள்ளோம் என்று கூறிவிட்டு 1876 மில்லியன் ரூபாவினை மட்டும் எமக்கு தந்துவிட்டு 3955 மில்லியன் ரூபாவை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு அத்தொகை பற்றி எமக்கு தெரிவிக்காமலேயே தமக்கேற்றவாறு அரசாங்கம் செலவு செய்ய முற்பட்டுள்ளது. மக்கள் பிரதிநிதிகளின் அனுமதியை பெறாமல் தான் தோன்றித்தனமாக அவற்றை செலவு செய்வதற்கு அரசாங்கம் முயல்கிறது என்று வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் குற்றம் சாட்டினார். வடமாகாண சபைக்கு இந்த வருடம் கிடைத்திருக்கும் மொத்த தொகையே 1876 மில்லியன் ரூபாய் மட்டுமே ஆகும். மிகுதியை அரசாங்கம் வைத்திருந்து ஏப்பம் விடுகிறது. இத்தகைய செயற்பாடுகள் யாவும் அரசாங்கம் தமிழ் பேசும் மக்களின் ஆதங்கங்களை, அபிலாஷைகளை, ஆசைகளை, எதிர்பார்ப்புகளை அடியோடு சாய்த்து தமது நிகழ்ச்சி திட்டங்களுக்கு மெருகூட்ட விளைவதையே எடுத்து காட்டுகிறது என்று அந்த செய்தி தொடர்கிறது. எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம், அண்மை காலமாக நடைபெற்ற வடமாகாணத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டத்துக்கான அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடமாகாணத்தினுடைய அபிவிருத்தி செயற்பாடுகளில் ஏதேனும் ஒரு வகையில் தமது செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் இடையூறு ஏற்படுத்துகிறது என்கிற ஒரு நிலைப்பாட்டை வெளியிட்டு வந்தது. அந்த நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தும் நோக்கிலே வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுடைய இந்த குற்றச்சாட்டு அமைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு நிலப்படம் பிரசுரமாக இருக்கிறது வீரகேசரி பத்திரிகையிலே. இந்தோனேஷியாவின் போரோ புதூர் விகாரை வளாகத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி கொழும்பில் உள்ள இந்தோனேஷிய தூதரகத்துக்கு முன்பாக நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றின் பொழுது பிடிக்கப்பட்ட நிலப்படம் பிரசுரமாகி இருக்கிறது வீரகேசரி பத்திரிகையிலே. அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டோர் ஐநாவிடம் சாட்சியம் அளிக்க வேண்டும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணைக்குழுவினால் அமைக்கப்பட்டுள்ள விசாரணை குழுவிடம் யுத்தத்தினால் பாதிப்புகளை எதிர்கொண்ட சகல மக்களும் சாட்சியம் அளிக்க முன்வர வேண்டும். ஒரு சிலர் கூறுவது போல் வெளிக்கொண்டு வரப்படாத சாட்சியங்களை மட்டும் வழங்குவது நமக்கு பாதிப்பினையும் பாதுகாப்பின்மையினையும் என்று அந்த செய்தி 14ஆம் பக்கத்திலே தொடர்கிறது. நேற்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வெளியிட்ட கருத்தினை சுமந்து இந்த செய்தியை வெளியாகி இருக்கிறது. ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையிலே ஐக்கிய நாடுகள் சபை மேற்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இலங்கையினுடைய இறுதிக்கட்ட யுத்தத்திலே இடம்பெற்றதாக கூறப்படுகிற மனித உரிமை மீறல் தொடர்பான விசாரணைகளை எவ்வாறு தமிழ் மக்கள் எதிர்நோக்குவது என்பது தொடர்பான பல விடயங்கள் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் முன்வைக்கப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேற்றைய தினம் அறிக்கை ஒன்றையும் சமர்ப்பித்திருந்தது. அந்த அறிக்கையிலே இறுதிக்கட்ட யுத்தத்திலே இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலே எவ்வாறு சாட்சியம் அளிப்பது என்பது தொடர்பான விடயங்களை உள்ளடக்கியதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அந்த அறிக்கை அமைந்திருந்தது. அதனை அடுத்து வடக்கு கிழக்கில் ராணுவம் குறைக்கப்பட்டு சிங்கள குடியேற்றம் நிறுத்தப்பட வேண்டும், முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் வலியுறுத்தல். ஈரோடு செய்தியாளர் அந்த செய்தியினை வீரகேசரி பத்திரிகைக்கு அனுப்பியிருக்கிறார். இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ராணுவம் குறைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள வடக்கு கிழக்கு மாகாணத்தின் முதலாவதும் முன்னாள் முதலமைச்சருமான வரதராஜ பெருமாள் வடக்கில் ராணுவ முகாம் அமைத்து சிங்கள குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் என்று அந்த செய்தி 14ஆம் பக்கத்திலே தொடர்கிறது. இது இந்தியாவிலே நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஒன்றிணைந்திருந்த பொழுது அதனுடைய முதலமைச்சராக இருந்த வரதராஜ பெருமாள் அவர்கள் தெரிவித்த கருத்தினை சுமந்ததாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. நியூஸ் டெஸ்டினுடைய பிரதான செய்திகளிலும் கூட இந்த செய்தி நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அதனையடுத்து வீரகேசரி பத்திரிகையில் இன்றைய தினம் பிரசுரமாக இருக்கக்கூடிய கனியனுடைய கேலி சித்திரம், இதிலே
தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் ஐயா அவர்கள் ஒரு புறத்திலும், இன்னும் ஒரு புறத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய செயலாளர் மாவை சேனாதிராஜா அவர்கள் இன்னும் ஒரு புறத்திலும் இருக்கிறார். நடுவிலே கிரீடம் இருக்கிறது. இது கிரீடம் யாருக்கு என்பதை புலப்படுத்துவது போல இருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைமைத்துவத்தை அடுத்ததாக ஏற்கப் போவது மாவை சேனாதிராஜா என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணத்திலான பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு இந்த கேலி சித்திரம் கனியினால் வரையப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்தபடியாக வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்தை நாங்கள் அவதானம் செலுத்துவோமாக இருந்தால், ஜனாதிபதியின் கூற்று யதார்த்தமாக வேண்டும். நாட்டில் சிறுபான்மையினர் என எவரும் இல்லை. இங்கு வாழும் சகலரையும் இலங்கையர்களாகவே கருதுகிறோம். இங்கு அனைவரும் சுதந்திரமாக ஒன்று சேர முடியும், பயமின்றி வாழவும் முடியும். இது தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாம் அனைவரும் இலங்கையர்கள். சுதந்திர கட்சியானது குறுகிய அரசியல் நோக்கத்தை கொண்டதல்ல. இன, மத, குல மற்றும் மாகாண ரீதியான பேதங்கள் அற்றதே சுதந்திர கட்சியாகும். தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் என அனைத்து இனங்களையும் கொண்டதே எமது கட்சியாகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் என்று ஜனாதிபதியினுடைய பதுளையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 63வது ஆண்டு நிறைவு மாநாட்டில் கலந்து கொண்டு தமிழ் மொழியில் ஜனாதிபதி உரையாற்றியிருந்தார். அந்த உரையிலே இருக்கக்கூடிய சாரம்சங்களை சுமந்ததாக வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு செய்தி வீரகேசரி பத்திரிகையிலே இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி, ராஜீவ் காந்தி கொலை ஒரு ஒப்பந்த கொலை, விடுதலை புலிகளுக்கு சம்பந்தமே இல்லையாம். டெல்லியிலிருந்து புதிய குரல் ஒலிக்கிறது. 24 ஆண்டுகளான பிறகும் இன்னும் விலகாத மர்ம கதையாக தொடர்கிறது ராஜீவ் காந்தியின் கொலை சம்பவம். குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்றவர்களும் இந்த குற்றத்தை விசாரித்தவர்களும் இப்போது அளித்து வரும் வாக்குமூலங்கள் மூல வழக்கையே மொத்தமாக மாற்றிவிடக்கூடியவை. ராஜீவ் கொலை வழக்கை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து வழங்கிய மரண தண்டனை தீர்ப்பு இப்போது உச்ச நீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வின் முன்பாக இருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்கிறது. இந்த புத்தகத்தினை டெல்லியை சேர்ந்த ஊடகவியலாளரான ஃபராஸ் அகமத் என்பவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த புத்தகத்தினுடைய பெயர் இவ்வாறாக அமைந்திருக்கிறது, அசசினேஷன் ஆஃப் ராஜீவ் காந்தி அண்ட் இன்சைட் ஜாப் என்று. இந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விடயங்களில் ஒன்றாக ராஜீவ் காந்தியினுடைய கொலை ஒரு ஒப்பந்த கொலை என்று இந்த புத்தகத்தினை எழுதிய ஊடகவியலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் ராஜீவ் காந்தியினுடைய கொலையின் பின்னணியில் பல்வேறு விதமான திட்டவட்டமான விடயங்கள் மறைந்திருக்கின்றன, திரைமறைவிலே இருக்கக்கூடிய சங்கதிகளை தான் வெளிக்கொண்டு வந்திருக்கிறேன் என்று இந்த புத்தகத்தை எழுதிய எழுத்தாளரும் ஊடகவியலாளருமான ஃபராஸ் அகமத் என்பவர் தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் ராஜீவ் காந்தியினுடைய கொலைக்கு பின்னர் அமைக்கப்பட்ட செயின் ஆணையம் மற்றும் வர்மா ஆணையம் என்பன விசாரணைகளின் போது வெளிப்படுத்தி இருந்த பல்வேறு விடயங்களையும் கூட இந்த புத்தகத்தினுடைய ஊடகவியலாளர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று இந்த செய்தி சொல்கிறது. நந்தி விகடன் என்று விகடனுக்கும் நன்றி கூறி இந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை இவ்வாறான செய்திகளைத்தான் சுமந்து வந்திருந்தது. அடுத்ததாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகை இன்றைய தினம் எவ்வாறான செய்திகளை பிரசுரித்திருக்கிறது என்பது தொடர்பிலே கவனம் செலுத்துவோம். 3வது பதவிக்காலத்துக்கு ஜனாதிபதி போட்டியிட முடியுமா? அரசியலமைப்பை ஆராய உள்ள சட்டத்தரணிகள் சங்கம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 3வது தடவையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியுமா என்பது தொடர்பில் அரசியலமைப்பு ரீதியாக ஆராய உள்ளதாக தெரிவித்துள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இந்த ஆய்வின் பெறுபேறுகளுக்கு அமையவே அரசியலமைப்பு தொடர்பான வியாக்கியானம் கோரி உயர்நீதிமன்றம் செல்வது பற்றி தீர்மானிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்கிறது. இதிலே முக்கியமாக இலங்கையினுடைய முன்னாள் பிரதம நீதியரசராக இருந்த சரத்தன் சில்வா அவர்கள் 3வது தடவையாக நடைபெறக்கூடிய 3வது தவணைக்கான ஜனாதிபதி தேர்தலிலே தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அதிமீரகு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் போட்டியிட முடியாது என்கின்ற ஒரு கருத்தினை வெளிப்படுத்தி இருந்தார். அதற்கான இடம் அரசியலமைப்பிலே இல்லை என்கின்ற கருத்துப்பட ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அந்த ஒரு செய்தியை அடிப்படையாக கொண்டு இப்பொழுது சட்டத்தரணிகள் சங்கமும் கூட 3வது பதவிக்காலத்திற்கு ஜனாதிபதி போட்டியிட முடியுமா என்பது தொடர்பிலே ஆராய்ந்து உச்ச நீதிமன்றத்திற்கு வியாக்கியானங்களை வழங்கவிருக்கிறது என்கிற செய்தி தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக வந்திருக்கிறது.
அதற்கு அடுத்தபடியாக வடமாகாண முதலமைச்சரை சந்திக்க விரும்பும் கோத்தாபய வடமாகாண சபையின் ஆட்சியில் உள்ள நடைமுறை சிக்கல்களை தீர்க்க முதலமைச்சர் விக்னேஸ்வரனை சந்திக்க விரும்புவதாக தெரிவித்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ அதற்கான ஏற்பாடுகளை செய்து தரும்படி தன்னிடமும் ஐக்கிய தேசிய கட்சி எம்பி யோகராஜனிடமும் கேட்டுக் கொண்டுள்ளார் என ஜனநாயக மக்கள் முன்னணியுடைய தலைவர் மனோ கணேசன் தெரிவித்தார் என்கின்ற கருத்துப்பட ஒரு செய்தி வழியாக இருக்கிறது தினக்குரல் பத்திரிகையிலே. அடுத்தபடியாக சர்வதேசத்துடன் நமது பிரச்சனையை பேச வேண்டிய நிர்பந்தம் என்று யாழ் நகர் நிருபர் தந்திருக்கக்கூடிய செய்தியும் தினக்குரல் பத்திரிகையினுடைய முகப்பை அலங்கரித்திருக்கிறது. உள்நாட்டில் நமது குரலுக்கு மதிப்பில்லை என்ற காரணத்தினாலேயே சர்வதேசத்துடன் பிரச்சனைகளை ஆராயும் கட்டாயத்திற்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக கவலை. நேர அறிக்கையை பார்த்துவிட்டு தொடர்ந்தும் பிரசுலிஸ் நிகழ்ச்சிக்கு வருவோம். அதிநவீன வசதிகளுடன் புதிய ஹீரோ பிளஷர் நீங்கள் அனுபவித்ததிலும் அதிக ஆனந்தம். ஆமா, தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை இன்றைய தினம் சுமந்து வந்திருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பிலே நாங்கள் அவதானம் செலுத்துவோம். சி.வி. விக்னேஸ்வரன் கூறியிருக்கிறார் என்று இன்னும் ஒரு விடயம் வெளியாக இருக்கிறது. சேர்ந்து செயற்படுவோம் என்ற அரசின் கோஷம் உங்களுடன் கலந்தாலோசிக்காமல் நாங்கள் நினைத்ததை செய்யும் போது நீங்கள் ஆமாம் போட வேண்டும் என்பதையே என்றும் சாடியுள்ளார் என்கிற அந்த ஒரு விடயம் வழியாக இருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று முல்லைத்தீவு கரைத்துறை பெற்ற கருத்தரங்க மண்டபத்தில் இடம்பெற்ற போது இணைத்தலைவரான முதலமைச்சர் மேலும் தெரிவித்ததாவது என்று 6வது பக்கத்திலே அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை காண முடியும். அடுத்தபடியாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தேர்தல் ஆணையாளருக்கு அழைப்பு என்கிற ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. இந்த செய்தி ஊவா மாகாண சபை தேர்தலின் பொழுது அரசாங்கத்தினுடைய உடைமைகள் மற்றும் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பிரசார நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு தொடர்பிலே தேர்தல்கள் ஆணையாளரிடம் விசாரணை நடத்துவதற்காகவே தேர்தல்கள் ஆணையாளர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் வசம் அழைக்கப்பட்டிருக்கிறார். அடுத்தபடியாக இன்னும் ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையிலே இன்றைய தினம் வெளியாக இருக்கிறது. 3 கோடி ரூபாய் காசோலை மோசடி, வெள்ளவத்தையில் 4 சிக்கினர் என்று அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. வெள்ளவத்த, மிரிகான, கடுவல, தலங்கம் உட்பட பல்வேறு பகுதிகளில் கடைகளில் பெருந்தொகையான பொருட்களை கொள்வனவு செய்து வங்கியில் பண வைப்பற்ற காசோலையை கொடுத்து இதுவரை 3 கோடி ரூபாவுக்கு மேல் மோசடி செய்து வந்த ஒருவரை வெள்ளவத்த போலீசார் கைது செய்துள்ளனர் என்று அந்த செய்தி அப்படியே தொடர்கிறது. அடுத்ததாக ஊவா தேர்தல் நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கும் ஐதேக கூறுகிறது. ஊவா மாகாண சபை தேர்தல் இன்றைய சூழ்நிலையில் நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கும் தேர்தலாகவே அமையப்போவதாக தெரிவித்திருக்கும் பிரதான எதிர்கட்சியான கட்சி தேசத்தின் எதிர்காலம் குறித்து ஆழமாக சிந்தித்து ஊவா மக்கள் தமது தீர்ப்பை வழங்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளது என்று அந்த செய்தி தினக்குரல் பத்திரிகையிலே தொடர்கிறது. விரிவான செய்தியை 6வது பக்கத்தில் பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்தபடியாக ருஷான் நாகலிங்கம் எழுதியிருக்கக்கூடிய செய்தி, மஹிந்த குடும்பத்தில் இன்னொருவர் ஜனாதிபதியாக வர விரும்புகிறாரா? சந்தேகம் எழுப்புகிறார் சுமந்திரன் எம்பி என்று நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்த கருத்தினை அடிப்படையாக கொண்டு இந்த செய்தி வழியாக இருக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற முன்னாள் பிரதமர் நீதியரசர் சரத்தன் சில்வாவின் கூற்றில் உண்மையே உள்ள போதும் இக்கூற்றின் பின்னணி குறித்து சந்தேகம் இருப்பதாக தெரிவிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் ஜனாதிபதி குடும்பத்துக்குள் இன்னொருவர் ஜனாதிபதியாக வர விரும்புவதற்கான முன்னேற்பாடா இதுவெனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டை ஐக்கியப்படுத்துவோம் அமைப்பு நேற்று புதன்கிழமை கொழும்பில் நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டில் என்று அந்த செய்தி தொடர்கிறது. அதனையடுத்து தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்தின் தொடர்பிலே கவனம் செலுத்துவோமாக இருந்தால், வறிய நாடுகளை சுரண்டும் கும்பல்கள், உலகில் உள்ள வறிய நாடுகளை குற்றவாளிகளுக்கும் ஊழல் மோசடியில் ஈடுபடும் அதிகாரிகளும் எவ்வாறு சுரண்டி ஏப்பம் விடுகிறார்கள் என்ற அதிர்ச்சியான தகவலை ஒன் என்ற வறுமைக்கு எதிரான ஆலோசனை வழங்கும் தன்னார்வ அமைப்பு நேற்று புதன்கிழமை வெளியிட்டிருக்கிறது என்று வறிய நாடுகளை சுரண்டும் கும்பல்கள் எனும் தலைப்பிலே தினக்குரல் பத்திரிகையினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாக இருக்கிறது. அடுத்து பிரதீப்பினுடைய கற்பனையிலே உதித்த கேலி சித்திரம் இந்த தினக்குரல் பத்திரிகையை இடம்பெற்றிருக்கிறது. வறட்சி நிவாரணம் என்று 100க்கும் மேற்பட்ட குடங்கள் வரிசையாக இருக்கின்றன. இப்படியான இடங்களிலே வறட்சி இருக்கின்ற பொழுது ஒரு குடத்திற்கு மாத்திரம் ஒரு கோப்பை அளவிலே இருந்து தண்ணீர் ஊற்றப்படுவதை காட்டப்படுகிறது. ஆகவே மறைமுகமாக இந்த கேலி சித்திரத்தினூடாக பல சங்கதிகளை பிரதீப் சொல்ல விழுகிறார். பிரதீப்புக்கு ஒரு பாராட்டு.
இவைதான் தினக்குரல் பத்திரிகை இன்றைய தினம் சுமந்து வந்த செய்திகள். அதனை அடுத்து நாங்கள் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையிலே வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பிலே அவதானம் செலுத்தலாம். ஆடை தொழிற்சாலை யுவதி கற்பழிக்கப்பட்டு கொலை, நீர்கொழும்பு ஆஸ்பத்திரி டாக்டருக்கு மரண தண்டனை, 7 வருடங்களின் பின் பரபரப்பு தீர்ப்பு. ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்த 23 வயது யுவதியை பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தி நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியின் 6வது மாடியிலிருந்து தள்ளி கொலை செய்த டாக்டருக்கு நேற்று புதன்கிழமை மரண தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி எம்.ஏ. கபூர் நேற்று இந்த மரண தண்டனையை வழங்கி தீர்ப்பளித்தார். கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் கடமை புரிந்து வந்த ஷமிலா திசாநாயக்க 23 வயதான இளம் யுவதியே 2007 நவம்பர் மாதம் 12ஆம் தேதி பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவர் ஆவார். சந்தேக நபரான வைத்தியருக்கு எதிராக என்று அந்த செய்தி தொடர்கிறது. பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த ஒரு வழக்குக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பிலே இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபராக ஆரம்பத்திலே அடையாளம் காணப்பட்டு பின்னர் குற்றவாளியாக தீர்க்கப்பட்ட டாக்டருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. யுவதி ஒருவரை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி பின்னர் மாடியில் இருந்து கீழே தள்ளியமை தொடர்பிலே இந்த டாக்டருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். இதனை அடுத்து தினகரன் பத்திரிகை இன்றைய தினம் சுமந்து வந்திருக்கக்கூடிய ஏனைய செய்திகள் தொடர்பிலே நாங்கள் கவனம் செலுத்துவோமாக இருந்தால், முன்னேஸ்வரம் பத்திரகாளி அம்மன் ஆலயம் அனுமதி பத்திரம் பெற்று மிருகபலி பூஜை செய்ய உச்ச நீதிமன்ற அனுமதி என்று அந்த செய்தி வந்திருக்கிறது. முன்னேஸ்வரம் நிருபர் இந்த செய்தியை அனுப்பியிருக்கிறார். அனுமதி பத்திரம் ஒன்றை பெற்ற பின்னர் ஸ்லாபம் முன்னேஸ்வரம் பத்திரகாளி அம்மன் ஆலயத்தில் மிருகபலி பூஜை செய்யலாம் என உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது. ஸ்லாபம் பிரதேச சபையில் இதற்கான அனுமதி பத்திரத்தை பெற்ற பின்னர் இந்த பூஜையை அவர்கள் செய்யலாம் என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்கிறது. அண்மை காலமாக நாட்டிலே பல ஆலயங்களில் மிருகபலிகள் நடைபெறுகின்ற ஆலயங்களிலே மிருகபலியை செய்வதற்கு பல்வேறு ஜீவ காருண்ய அமைப்புகள் தடை விதித்திருந்தன. பல்வேறு ஆலயங்களினுடைய இந்த மிருகபலி பூஜை செய்வது தொடர்பான வழக்கு கூட நீதிமன்றம் வரை சென்றது. இப்பொழுது உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கிறது, அனுமதி பத்திரம் பெற்று மிருகபலி பூஜை செய்ய அனுமதி வழங்குகிறது என்கிற ஒரு நிலைப்பாட்டை வெளியிட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக கல்வி நடவடிக்கைகளை ஐக்கிய தேசிய கட்சி குழப்புகிறது. பெஃப்ரல் அமைப்பு குற்றச்சாட்டு என்கிற செய்தி. ஊவா மாகாண சபை தேர்தல் பிரசாரங்கள் சூடுபிடித்திருக்கும் நிலையில் பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகளை குழப்பும் வகையில் ஐக்கிய தேசிய கட்சி செயற்படுவதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெஃப்ரல் குற்றம் சாட்டியுள்ளது என்று அந்த செய்தி தொடர்கிறது. அதனை அடுத்து பொருளாதார மத்திய நிலையங்களில் உள்ளூர் கிழங்கை கொள்வனவு செய்ய மறுக்கும் கடைகள் மீளப் பெறப்படும் என்கிற செய்தி. கூட்டுறவுத்துறை அமைச்சு எச்சரிக்கை. லட்சுமி பரசுராமன் எழுதியிருக்கக்கூடிய செய்தி. உள்ளூர் விவசாயிகளிடமிருந்து உருளைக்கிழங்கை கொள்வனவு செய்யாத வெளிமட பொருளாதார மத்திய நிலைய வர்த்தகர்களின் கடைகள் மீளப் பெறப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சின் மேலதிக செயலாளர் டி ஜீவானந்த் தெரிவித்தார். வெளிமட பொருளாதார மத்திய நிலையத்தில் உள்ள வியாபாரிகள் பதுளை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளிடமிருந்து உருளைக்கிழங்கை கொள்வனவு செய்வதில்லை என ஏராளமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இந்த உள்ளூர் உருளைக்கிழங்கை கொள்வனவு செய்வதிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மொத்த வர்த்தகர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை மையப்படுத்தி தினகரன் பத்திரிகையிலே இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அதற்கடுத்தபடியாக இலங்கைக்கு எதிரான விசாரணை ஐநா ஆணையை மீறிய செயல் என்று அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் பிரசாத் காரியவசத்தினுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கின்ற வண்ணம் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது தினகரன் பத்திரிகையிலே. இதிலே அவர் கூறியிருக்கிறார், மனித உரிமை மீறல் தொடர்பான சர்வதேச விசாரணை சர்வதேச நியமங்களை மீறுவதாகவும் இலங்கையினுடைய இறையாண்மையை பாதிப்பதாகவும் அமைந்திருக்கிறது என்ற கருத்தினை அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் பிரசாத் காரியவசம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் கடலில் தத்தளித்த 6 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் மீட்பு. ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ருவன் வணிக சூரிய அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து கச்சத்தீவுக்கு கிழக்கே சம்பவம் என்று சாதிக் ஷிஹான் எழுதிய அந்த செய்தி தினகரன் பத்திரிகையினுடைய முகப்பை அலங்கரித்திருக்கிறது. இது ஒரு கேலி சித்திரம். தண்டப்பணம் அறவிடாமல் வழக்கு பதிவு செய்தால் வேலைநிறுத்தம் செய்ய போவதாக தனியார் பஸ் உரிமையாளர் சங்க தலைவர் கூறியிருக்கிறாரே. இப்படியே போனால் போக்குவரத்து விதிகளை மீறும் பஸ் வண்டிகளை போலீசார் நிறுத்தினால் வேலை நிறுத்தம் செய்வார்கள் என்று அந்த கேலி சித்திரம் தினகரன் பத்திரிகையிலே இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரமாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைப்பை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், சர்வதேச தலையீடுகளுக்கு இலங்கை கொடுத்துள்ள பதிலடி, யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான உலக விசாரணைகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நடந்த யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்று
இலங்கை சர்வதேச தலையீடுகளுக்கு எதிராக கொடுத்துள்ள பதிலடிகளை சுமந்த வண்ணம் தினகரன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைப்பு வெளியாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகை இன்றைய தினம் இவ்வாறான செய்திகளை சுமந்து வந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் சுடரொளி பத்திரிகை எவ்வாறான செய்திகளை சுமந்து வந்திருக்கிறது என்பது தொடர்பிலே கவனம் செலுத்துவோம். சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்தை பார்ப்போமாக இருந்தால், ஐநா தீர்மானத்தை மீறிக்கொண்டு இளவரசர் உசைனுடன் நல்லுறவு பேண முடியாது. ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் 7வது உயர்ஸ்தானிகராக ஜோர்தான் நாட்டின் இளவரசர் அல் உசைன் கடந்த திங்களன்று பதவியேற்றுள்ளார். அவரை பதவியில் இருந்து நவநீதம் பிள்ளை குறித்து இலங்கையில் சர்ச்சை கிளப்பப்பட்டு வந்தது. அதனால் புதிய உயர்ஸ்தானிகர் குறித்து இலங்கை கூடுதல் கரிசனை காட்டி வந்ததை நாம் அறிவோம் என்று சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைப்பு கூறுகிறது. புதிதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையினுடைய தலைமையை ஏற்றிருக்கக்கூடிய ஜோர்தான் இளவரசரோடு நல்லுறவு பேண முடியாது இலங்கைக்கு என்கிற ஒரு கருத்துப்பட அந்த ஆசிரியர் தலைப்பு அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பேச்சுக்கு முன்னர் தீர்வு திட்ட வரைவை முன்வைக்க வேண்டும், அரசிடம் மூக வலியுறுத்து, கூட்டமைப்புடன் பேசவும் முடிவு என்கிற செய்தி வெளியாக இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சு நடத்துவதற்கு முன்னர் அரசியல் தீர்வு திட்ட வரைவை இதே சுத்தியுடன் அரசு முன்வைக்க வேண்டும் என்றும், பேச்சு நடத்த வேண்டும் என்பதற்காக பேசாது தீர்வை விரைந்து காணும் வகையில் பேச்சு நடத்த வேண்டும் எனவும் அரச பங்காளி கட்சியான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நேற்று வலியுறுத்தியுள்ளது என்று அந்த செய்தியை தொடர்கிறது. ஐநாவில் மஹிந்தவை உரையாற்ற அனுமதியாதீர், கருணாநிதி தலைமையில் சென்னையில் ஆர்ப்பாட்டம். இந்திய பிரதமர் இலங்கை தமிழருக்கு விடுவு பெற்று தரும் வரை நாம் தொடர்ந்தும் போராடுவோம் என்று தமிழகத்திலே நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டம் சார்ந்த ஒரு செய்தி சுடரொளி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. அதனையடுத்து ஊவா மாகாண சபை தேர்தல் எதிர்கால அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும், அரசின் வீழ்ச்சி பயணம் ஆரம்பம் என்கிறது பிரதான எதிர்க்கட்சி என்பது போன்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஊவா பிரசார போர் உக்கிரம், கட்சி தலைவர்கள் களத்தில், தொழிலாளர்கள் பலவந்தமாக கூட்டங்களுக்கு அழைப்பு என்கிற ஒரு செய்தி சுடரொளி பத்திரிகையிலே வழியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கணவன் செல்போனை விற்றதால் புகுந்த வீட்டுக்கு வர மனைவி மறுப்பு என்கிற சுவாரஸ்யமான ஒரு செய்தி கூட வழியாக இருக்கிறது. கையடக்க தொலைபேசியை கணவன் விற்பனை செய்ததால் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு வருவதற்கு மனைவி மறுப்பு தெரிவித்துள்ளாரா? இதனால் தன்னை எப்படியாவது மனைவியுடன் சேர்த்து விடுமாறு கோரி கணவன் மோதுரை போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் என்று கொழும்பு 15 இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை மையமாக கொண்டு சுடரொளி பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் மெட்ரோ பத்திரிகையினுடைய இன்றைய செய்திகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இதுவும் கூட கடந்த 7 வருடங்களாக நிலுவையில் இருந்த, ஆரம்பத்திலே நாங்கள் கவனம் செலுத்திய அந்த வழக்கு தொடர்பான செய்திதான் மெட்ரோ பத்திரிகையினுடைய முகப்பினையும் கூட அலங்கரித்திருக்கிறது. வைத்தியசாலையில் பாலியல் வல்லுறவுக்கு பின் யுவதி கொலை, டாக்டருக்கு மரண தண்டனை, உண்மையான குற்றவாளி நீர்கொழும்பு வைத்தியசாலையில் உள்ளார் என டாக்டர் நீதிமன்றத்தில் தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. நாங்கள் ஆரம்பத்தில் இந்த செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதற்கு அடுத்தபடியாக 18 வீதமானவர்களுக்கு உளவியல் நோய், 2 வீதமானோர் உச்சக்கட்டத்தில். இலங்கையில் 18 வீதமானவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உளவியல் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்கிற ஒரு கருத்தினை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி கணிப்பு, அதிலே இருந்து பெறப்பட்ட பெறுபேறுகளின் அடிப்படையிலே உருவான ஒரு செய்தி. 18 வீதமானவர்களுக்கு உளவியல் நோய், 2 வீதமானோர் உச்சக்கட்டத்திலே இலங்கையிலே இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவது போன்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதனை அடுத்து லேடி ரிச்வேயின் பெண் டாக்டர் மரணம், அழகுக்கலை ஆண் டாக்டருக்கு பிணை. இது அண்மையிலே மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி. கொழும்பு பம்பலப்பட்டி விசாகா வீதி அழகுக்கலை நிலையத்தில் பெண் வைத்தியர் ஒருவருக்கு அழகுக்கலை ஊசியொன்று ஏற்றப்பட்டதை தொடர்ந்து உயிரிழந்திருந்தார். அதன் பின்னர் அந்த அழகுக்கலை நிலையத்தினுடைய பொறுப்பாளராகவும் அதனுடைய ஸ்தாபகராகவும் இருந்த டாக்டர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருந்தார். இப்போது விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருந்த அந்த ஆண் டாக்டருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. நிபந்தனைகளோடு கூடிய பிணை. சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிபந்தனைகளை அவர் ஏற்று நடக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் பம்பலப்பட்டியிலே விசாகா வீதியிலே இருக்கக்கூடிய இந்த அழகுக்கலை நிலையத்திலே நாட்டினுடைய பல முக்கிய பிரமுகர்கள் சென்று சிகிச்சைகளை பெற்றிருந்தார்கள் தங்களுடைய அழகினை மேம்படுத்துவதற்காக என்கின்ற அரசியல் புரசலான செய்திகளும் கூட கடந்த நாட்களிலே இணையதளங்களிலே வெளியாகி இருந்தன. அடுத்தபடியாக பசறை பிரதேச பாடசாலை ஆசிரியை காணவில்லை என கணவரால் முறைப்பாடு. ஆசிரியை காணவில்லை என கணவர் முறைப்பாடு செய்திருக்கிறார். பசறை பிரதேச பாடசாலை ஒன்றை சேர்ந்த ஆசிரியை ஒருவர் கடந்த திங்கட்கிழமை முதல் காணாமல் போயுள்ளார் என பசறை போலீசில் நேற்று அவரது கணவரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது என்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தியினுடைய தொடர்ச்சி 21ஆம் பக்கத்திலே பார்க்க முடியும். முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப்களுடன் அடையாள அட்டைகளை பெறலாம்.
ஆட்பதிவாளர் திணைக்கள ஆணையாளர் நாயகம் என்கிற இன்னும் ஒரு செய்தியும் மெட்ரோ நியூஸ் பத்திரிகையிலே வெளியாக இருக்கிறது. பிஸ்டின் முகமது அவர்கள் இந்த செய்தியை எழுதியிருக்கிறார். புதிதாக நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள டிஜிட்டல் அடையாள அட்டையில் தமது மத அடையாளங்களுடன் புகைப்படங்களை சேர்ப்பதில் எந்த பிரச்சனைகளும் இல்லை, அது ஒவ்வொருவரதும் உரிமை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இன்னும் ஒரு சுவாரஸ்யமாக அதே நேரத்திலே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தி, எச்சிலை சுவைக்குமாறு பஞ்சாயத்தார் இளம் பெண்ணுக்கு உத்தரவு, மறுத்ததால் மறுநாள் நிர்வாணமாக சடலம் மீட்பு என்று இந்தியாவிலே மேற்கு வங்காளத்திலே இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை மையப்படுத்திய அந்த செய்தி மெட்ரோ நியூஸ் பத்திரிகையிலே வெளியாக இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் நாளேடுகள், தமிழ் நாளேடுகள் சுமந்து வந்திருந்த செய்திகள் தொடர்பிலான விவரங்களை உங்கள் வசம் நாங்கள் சேர்ப்பித்திருந்தோம். நாளைய தினமும் கூட நாளேடுகள் சுமந்து வருகின்ற செய்திகளை பிரசிலீஸ் நிகழ்ச்சியினூடாக உங்கள் வசம் சேர்ப்பிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வணக்கம்.